ஸ்டடி அபவுட் கேன்சர்ன்றது ஆங்காலஜி. அதேமாரி பார்த்திங்கன்னா ஆந்த்ரோபாலஜின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஆந்த்ரோபாலஜினா ஸ்டடி அபவுட் ஏன்ஷியன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் தேர் கல்ச்சர் அண்ட் தேர் பிலீஃப்ஸ். இதுதான் வந்து ஆந்த்ரோபாலஜின்னு சொல்கிறது. மில்லட் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது மில்லட்னாவே சிறுதானியங்கள்னு அர்த்தம். இல்லை வேர்ல்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட்டில் இருக்கிற இடம் வந்து இந்தியா தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைனா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைஜர் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. இதுதான் வந்து மில்லட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற பொசிஷன் ஆஃப் வேர்ல்டு. ஸோ இதில் வந்து மில்லட் ஏன் வந்து அதிகமாக இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து அதிகமாக வாட்டரை வந்து கன்சியூம் பண்ணாது. அதாவது ட்ராட் ரெசிஸ்டன்ஸ் கிராப் இது. மில்லட்ஸ்னு சொல்லி ஒரு 4 கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. பாஜ்ரா, ஜோவர், அதுக்கப்புறம் ராகி, சான்வா. ஸோ இதை தான் வந்து மில்லட்னு சொல்லி இந்தியாவில் சொல்லுவாங்க. ஸோ இது ஏன் மில்லட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னால், இதில் விட்டமின் பி, மெட்டல் அயன்ஸு, அதுக்கப்புறம் டயட்ரி ஃபைபர்ஸு, ப்ரோட்டீன்ஸ்லாம் இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து மில்லட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி வேர்ல்டு கண்ட்ரிஸ் வந்து ட்ரை பண்ணுது. HNI ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ், அதான் அந்த HNIக்கு ஃபுல் ஃபார்மு. அதேமாரி H1B1 சொல்லி நம்ம விசாவை கேள்விப்பட்டிருப்போம். அதேமாரி HIV வைரஸ் கேள்விப்பட்டிருப்போம். இம்யூனோ வைரஸ்ன்னு சொல்லி. H1B1 விசா வந்து யூஎஸில் இருக்கிற விசா. இங்கே வந்து HNI என்னன்னா ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து அதிகமாக பணம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி எப்போ சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட $1 மில்லியன் அவங்களோட சொத்து மதிப்போ இல்லை 82 கோடிக்கு மேலே அவங்கள்ட்ட காசு வந்து இந்தியா ரூபி படி அவங்கள்ட்ட இருந்தால் அவங்கள தான் ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1% ஆஃப் பாப்புலேஷன் வந்து 99% ஆஃப் வெல்த்தை வந்து வச்சுருக்கிறதாகவும், பாக்கி 99% ஆஃப் பாப்புலேஷன் வந்து வெறும் ஜஸ்ட்டு 1% ஆஃப் வெல்த் வச்சுருக்கதாகவும் சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வரதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரினோஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நியூட்ரினோஸ் தான் வந்து, அதாவது யூனிவர்சல்லே பார்த்திங்கன்னா நியூட்ரினோஸ் தான் செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் பார்ட்டிக்கல், அதாவது சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல். நியூட்ரினோஸோட இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அது 5000 டைம்ஸ் லெஸ் ஹெவியர் தென் எலக்ட்ரான்ஸ். நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வந்து அதாவது பூமிக்கு மேலெலாம் இருக்காது, அண்டர் கிரவுண்டில் தான் இருக்கும். அதாவது ரொம்ப கீழே. அது காடை அழிக்காமலே அந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரியை நிறுவலாம். இதேமாரி வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நியூட்ரினோ அப்சர்வேட்டரி நிறைய இடத்துல இருக்குது. குறிப்பாக ஜப்பான் வந்து நியூட்ரினோ அப்சர்வேட்டரி வச்சுருக்கு. அது வந்து நியூட்ரினோஸை வேர்ல்டுலேருந்து, அதாவது யூனிவர்ஸ்லேருந்து விழுவுறது, எர்த்துக்குள்ளே வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மானிட்டர் பண்ணும். ஃபிஜிடேட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 2018. முதல்ல ஃபிஜிடேட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ்னால் யாருன்னா, இந்தியாவில் லோன் வாங்கிட்டு பேங்க்கில் அதேமாரி எக்கனாமிக் இன்ஸ்டியூஷனில், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லலாம் காசு வாங்கிட்டு அதை மட்டும் ரீபே பண்ணாமல் வெளிநாட்டுக்கு ஓடுறாங்கள்ல, அதாவது குறிப்பாக வந்து ஃபினான்ஷியல் கரப்ஷனை மேட் பண்ணிவிட்டு இந்தியாவில் அவங்க வந்து மறுபடியும் ரீபே பண்ணாமல் வெளிநாட்டுக்கு ஓடி போகிறாங்களே, ஸோ அவங்கள மறுபடியும் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. அது பேர் தான் எக்ஸ்ட்ரடிஷன் சொல்லுவாங்க. அதேமாரி கொண்டு வந்து அவங்கள வந்து இந்தியா சட்டத்தின்படி அவங்கள வந்து ப்ராசிக்யூட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கறது தான் வந்து இந்த ஃபிஜிடேட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் 2018.